بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமான சகோதரர்கள் சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், முஅத்தின் அதான் கூறி முடியும் வரை சஹர் வேளையிலே உணவருந்துவது சம்பந்தமாக என்ன மார்க்க சட்டம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஅத்தினுடைய அதான் கூறுவதற்கு மத்தியிலே உண்ணுவதுடைய சட்டம், إذا كان لا يؤذن إلا بعد أن يتيقن طلوع الفجر, ஃபஜ்ர் உதயமானது உறுதியானதற்கு பின்னாலே அன்றி அவர் முஅத்தின் அதான் கூற மாட்டார் என்றிருந்தால், முஅத்தினுடைய அதானை ஆரம்பிக்கின்ற பொழுது உணவு உண்ணுவதை நிறுத்திக் கொள்வது, தடுத்து கொள்வது கடமையாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு வஷ்ரபு ஹத்தா யுஅத்தின இப்னு உம்மி மக்தூம், உண்ணுங்கள் பருகுங்கள், சஹர் வேளையிலே உண்ணுங்கள் பருகுங்கள் எதுவரைக்கும் என்றால் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் அதான் கூறும் வரை என்ற ஹதீஸ் புகாரியிலே கிதாபு ஸௌம் என்ற அத்தியாயத்திலே என்று ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதான் கூறுவார்கள், அது ஃபஜ்ருடைய சஹருடைய வேளையிலே சஹருடைய நேரத்தை அறிவிப்பதற்காக, இரா காலங்களில் நின்று வணங்கி கொண்டிருப்பவர்கள் வீடுகளுக்கு சென்று சஹர் செய்வதற்காக அதான் கூறுவார்கள். இவனும் மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அதான் கூறினால் உணவு உண்ணுவதை நாம் தடுத்து கொள்ள வேண்டும், தடுத்து கொள்வதான் மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்கான் லா யதயக்கனு துலுஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகுவதை உறுதி கொள்ளாத போதிலும் கூட ஃபல் அவுலா யுமஸ்ஸிக இதா அஸ்ஸன், அதான் கூறினால் உணவு அருந்துவதை தடுத்து கொள்வதான் ஏற்றமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபஜ்ர் உதயமானது உறுதியாகாத போது முஅத்தின் அதான் கூறி முடியும் வரை உண்ணுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடிப்படை பகாவுல் லைல், இராக்காலம் தடைபட்டிருப்பதுதான் அடிப்படை. இருந்தாலும் கூட ஏற்றம் அல் இஹ்தியாத் பேணுதல், அல்லா யக்குல பஅத அதான் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு, ஃபஜ்ருடைய அதான் கூறி முடிந்ததற்கு பிறகு உண்ணாதிருப்பதுதான் ஏற்றமானது என்ற கருத்தோடு, இன்னும் ஒரு கேள்வி, ரமதானுடைய பகல் வேளையிலே குளம், ஆறு, கடல் போன்ற நீர்த்தேக்கங்களிலே தாண்டு குளிப்பது, அதில் நீந்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா? அதன் மூலமாக நோன்பு முறிந்து விடுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அடிப்படை லன்னதாலிக லைஸ பில் முஃப்திராத், அது நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் என்றும் உள்ளதல்ல. அடிப்படை அல் ஹில்லு ஹலாலா இருக்கும், ஹத்த யகூம தலீல் அலல் கராஹா அவ் அலத் தஹரீம், ஹராம் அல்லது மக்ரூஹ் என்பதன் மீது ஆதாரம் நிலையாகும் வரை. ஆகவே அதன்படிக்கு ஹராம் என்று சொல்வதற்கோ அல்லது மக்ரூஹ் என்று சொல்வதற்கோ ஆதாரங்களை காண முடியாமல் இருக்கின்றது. அதே நேரத்திலே சில உலமாக்கள் குளங்களில், ஆறுகளில், கடல்களில் தாண்டு முழுவது வெறுக்கத்தக்க செயல் என்று குறிப்பிட்டிருப்பதற்கு காரணம், தொண்டக்குழியின் ஊடாக தண்ணீர் அவர் அறியாத வகையிலே உள் சென்று விடும் என்பதை அஞ்சும் காரணத்தினால் சில உலமாக்கள் அதை மக்ரூஹ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.